அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்னா அருகே மரளஹல கிராமத்தை சேர்ந்தவர் தான் சித்தலிங்கப்பா. இவருக்கு தற்போது 35 வயசு ஆகுது. இவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் பூசாரியாக வேலை செஞ்சுட்டு வராரு. இவருடைய மனைவி தான் ஷாலினி. இவங்களுக்கு தற்போது 32 வயசு ஆகுது. கடந்த 6ஆம் தேதி இவங்க பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்க்கு பக்கத்தில் காலையில் வேலைக்கு போகிறவங்களாம் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த வழியில் பூஜை சாமான்கள் எல்லாமே செதறி கிடந்திருக்கு. ஏடா இது பூஜை சாமான்லாம் செதறி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சென்ற நபர்கள் கால்வாயில் எட்டி பார்த்துருக்காங்க. அங்கே பார்க்கும்போது கால்வாயில் சித்தலிங்கப்பா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்காரு. பக்கத்திலேயே அவருடைய இருசக்கர வாகனமும் கால்வாயில் கிடந்திருக்கு. இதை பார்த்ததுமே சித்தலிங்கப்பா தவறி விபத்தில் கால்வாய்க்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் ஆனது கிராமம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இதை கேள்விப்பட்ட சித்தலிங்கப்பாவுடைய மனைவியான ஷாலினியும் அவருடைய உறவினர்களும் கதறி துடிச்சுக்கிட்டு கால்வாய் பக்கத்துக்கு வந்தாங்க. அவருடைய உடலை வெளியெடுத்து மனைவியான ஷாலினி கட்டிப்பிடிச்சு கதறி அழுதாங்க. இப்படி என்னை சின்ன வயசுலேயே என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க. அப்போ அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே பார்த்து ஷாலினியுடைய அழுகையை பார்த்து அவங்க மேலே ரொம்ப பரிதாபப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. அதன் பிறகு உடனடியாக இது குறித்து தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. உடனே போலீஸாரும் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. இந்த பூசாரி தவறி விழுந்து பைக்கோட கால்வாயில் விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகு சித்தலிங்கப்பாவுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக போலீஸார் கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு மருத்துவமனையில் இது விபத்து வழக்கு என பதிவு செஞ்சு பிரேத பரிசோதனையும் முடிச்சிட்டாங்க. அதன் பிறகு சித்தலிங்கப்பாவுடைய உடலை ஷாலினிக்கிட்டையும் அதாவது குடும்பத்தார்கிட்டையும் ஒப்படைச்சாங்க. அதன் பிறகு சித்தலிங்கப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சு அவருடைய உடலை நல்லபடியாக அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடித்தாங்க. அந்த சமயத்தில் கூட ஷாலினி தன்னுடைய கணவனான சித்தலிங்கப்பாவுடைய உடலை கட்டிப்பிடிச்சு கதறி அழுததை பார்த்து சுற்றி நின்ற கிராம மக்களே கண் கலங்கிட்டாங்க. அதன் பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் சித்தலிங்கப்பாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையானது போலீஸாருக்கு கிடைச்சது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை பார்க்கும்போது போலீஸார்களுக்கு பெரிய ஷாக். காரணம், அவர் கால்வாயில் விபத்தில் விழுந்து உயிரிழக்கலை. அவரை யாரோ கற்கள், கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தலையில் பலமாக தாக்கி அவரை கொலை செஞ்சு தான் அந்த கால்வாயிலேயே தூக்கி வீசியிருக்காங்க அப்படின்னும், கூடவே அவருடைய இருசக்கர வாகனத்தையும் சேர்த்து தூக்கி வீசி இது விபத்து போல ஒரு செட்டப் பண்ணி நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமாக போலீஸார்களுக்கு தெரிய வந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸாருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. உடனடியாக இது குறித்து மர்ம கொலை வழக்காக மாற்றி போலீஸார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. முதல் கட்டத்தில் அவங்களுடைய சந்தேகமே அவருடைய மனைவியான ஷாலினி பக்கம் திரும்பிச்சு. அதனால் போலீஸார் ஷாலினிக்கிட்டே இருந்து தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்தாங்க. ஷாலினிக்கிட்டே இருந்து விசாரணையை மட்டுமல்ல, அவங்களுடைய செல்ஃபோனையும் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செஞ்சாங்க. மார்ச் 6ஆம் தேதி சித்தலிங்கப்பா இறந்த அன்னைக்கு காலையிலேயே ஷாலினி பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஹரிஷ் என்பவருக்கு ஃபோன் செஞ்சுருந்தாங்க. எதுக்காக காலையிலேயே இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபோன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஷாலினிக்கிட்ட போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரணையை துரிதப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஷாலினியும் அடிக்கடி பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஹரிஷ்கிட்ட நீண்ட நேரம் செல்ஃபோனில் பேசியிருப்பதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. இதனால் போலீஸாருக்கு ஷாலினி மீது சந்தேகம் வலுக்க தங்களுடைய பாணியிலேயே கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில் ஷாலினி அளித்த வாக்குமூலம் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அதாவது ஷாலினி போலீஸார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கணவன் பூசாரியாக இருக்கார், அதனால் அவர் தினமும் கோயிலுக்கு போயிடுவார். அந்த சமயத்தில் நான் பக்கத்து வீட்டில் வசித்த ஹரிஷோட பேசி பழக ஆரம்பித்தேன். இந்த பழக்கமே எங்களுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுவே நாடைவில் தகாத உறவாக மாறிச்சு. என் கணவன் எப்பெல்லாம் கோயிலுக்கு பூஜை செய்கிறதுக்காக போகிறாரோ அப்போல்லாம் நான் ஹரிஷை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரோட உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இப்படியே எங்களுக்குள்ள நெருக்கமும் உறவும் அதிகமாச்சு. இதனால் என்னுடைய நடத்தையும் கொஞ்சம் மாறிச்சு. இதனால் என்னுடைய கணவனான சித்தலிங்கப்பாவுக்கு என் மீது சந்தேகம் வந்துச்சு. ஆனால் அதை நான் கவனிக்கவே இல்லை. எனக்கு ஹரிஷோட உல்லாசமாக என் கணவன் எப்போது வீட்டை விட்டு வெளியே போவார், எப்போ ஹரிஷை வீட்டுக்கு அழைத்து அவரோட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஆசையோடு தான் இருப்பேன். ஒரு நாள் அப்படி தான் என்னுடைய கணவன் வெளியே போனதுமே ஹரிஷுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரோட நான் தனிமையில் இருந்தேன். ஆனால் வேலைக்கு போன என் கணவன் திடீரென வீட்டுக்கு வந்துட்டார். அந்த சமயத்தில் ஹரிஷ் என்னுடைய வீட்டிலேருந்து வெளியே போனதை அவர் பார்த்துட்டாரு. இதனால் எனக்கும் ஹரிஷுக்கும் தகாத உறவு இருக்கிறது என் கணவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் எனக்கும் என் கணவனுக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு. அப்போ என் கணவன் என்னை வான் பண்ணார். இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நீ தொடர்ந்தனா நான் உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் உன்னுடைய சொந்த பந்தம் உறவினர் எல்லாத்தையுமே சொல்லி உனக்கு அசிங்கப்படுத்திடுவேன்.
அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாரு. நானும் பயந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லை, இதே விஷயத்த ஹரிஷ்கிட்டையும் சொன்னார். இனிமேல் என் மனைவி கிட்ட பேசுகிறதோ ஃபோன் பண்ணி பேசுகிறதோ என் வீட்டு பக்கம் வர்றதோ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கே போய் என் கணவன் வந்து எச்சரித்தார். இதனால் நான் பயந்து போயிட்டேன். அதனால் நான் ஹரிஷுடனான தொடர்பை வந்து நான் கைவிட்டுட்டேன். இந்த சம்பவம் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதன் பிறகு நான் வந்து ஒரு 6-7 மாதமாக நான் ஹரிஷ்கிட்ட ஃபோன் பேசுறதும் இல்லை, அவரை சந்திக்கிறதும் இல்லை, அவரோட உல்லாசமாக இருக்கிறதும் இல்லை. இப்படியே நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் அதுக்கு மேலே 6 மாதத்துக்கு மேலே என்னால் கட்டுப்படுத்த முடியலை. அதன் பிறகு நான் மீண்டும் ஹரிஷோட தொடர்பை ஏற்படுத்திக்கணும்னு விரும்பினேன். அதன் பிறகு நான் மீண்டும் அவரோட பழக ஆரம்பித்தேன். ஹரிஷ் நான் எப்போ பேச மாட்டேன், எப்போ நான் அவரோட உல்லாசமாக இருக்க அழைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா நான் மீண்டும் அவரோட பழக ஆரம்பித்தேன். மறுபடியும் என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வராத அளவுக்கு நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அடிக்கடி மறுபடியும் ஹரிஷை வீட்டுக்கு அழைத்து அவரோட உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். முன்பு என்னுடைய நடத்தையில் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அதை எல்லாமே நான் வந்து இப்போ சரி பண்ணிக்கிட்டேன். என் கணவனுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு நான் இப்போ என்னுடைய தகாத உறவை 6 மாதமாக தொடர்ந்துட்டு தான் வரேன். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் ஹரிஷோட உல்லாசமாக இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. முந்தியெல்லாம் நான் அவரோட உல்லாசமாக இருக்கும்போது எந்த விதமான பதட்டமோ பயமோ இல்லாமல் அவரோட இன்பம் அனுபவிக்கிறதே நான் குறியாக இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் நான் வந்து ஹரிஷோட உல்லாசமாக இருக்கும்போது எங்கே என் கணவன் வந்துடுவாரோ, எங்கே திரும்ப வந்து நம்மளுடைய தகாத உறவை கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். இதனால் எனக்கு இந்த உல்லாசத்தில் எனக்கு முழுமையான இன்பம் கிடைக்கல. இது குறித்து நான் வந்து ஹரிஷ் கிட்ட சொன்னேன். எனக்கு என் கணவன் இடையராக இருக்காரு, அவர் திடீர்னு வந்துடுவாரோ, நம்மளுடைய தகாத உறவை திரும்ப கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் என்னுடைய கணவனுடைய கதையை முடிச்சிட்டோம்னா நானும் நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஹரிஷ் கிட்ட சொன்னேன். இதுக்கு ஹரிஷும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி என்னுடைய கணவனை கொலை செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக ஹரிஷும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சார். என் கணவனை கொலை செய்கிறதுக்காக அவருடைய 2 நண்பர்களையும் பேசி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஹரிஷுக்கு அவருடைய நண்பர்களான சந்தோஷ்குமாரும் கணேஷும் உறுதி செய்ததை ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய கணவனை எப்படி கொலை செய்யலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் கடந்த 6ஆம் தேதி என் கணவன் ஏதோ விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாகவே இருந்துச்சு விரதம் இருந்தார். இந்த விஷயத்தை நான் ஹரிஷ் கிட்ட சொன்னேன். என் கணவன் இன்னைக்கு விரதம் இருக்கிறாரு, இப்போ கொஞ்சம் நேரத்திலே கோயிலுக்கு போயிடுவார். விரதம் இருக்கிறதால அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை, அதனால் அவர் ரொம்ப பலகீனமாக இருப்பார். அதனால் அவருக்கு காலையில் வந்து கோயிலுக்கு போகும்போது அந்த போகிற வழியில் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து அவரை அடித்தே கொலை பண்ணிடுங்க. கொலை பண்ணிவிட்டு கால்வாயில் அவருடைய உடலை தூக்கி வீசிடுங்க, அவருடைய பைக்கும் சேர்த்தே போட்டுருங்க. இது ஒரு விபத்து போல் செட்டப் பண்ணிடு அப்படின்னு நான் ஹரிஷ் கிட்ட சொன்னேன். அவனும் என்னுடைய பிளானுக்கு ஒத்துக்கிட்டான். சொன்னது போலவே அவருடைய 2 நண்பர்களையும் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். என் கணவனும் வீட்டிலிருந்து கிளம்புனதுமே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி என் கணவன் வேலைக்கு போயிட்டார், கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காருங்கிற தகவலை சொன்னேன். என் கணவன் போகிற வழியில் அவர் ரெடியாக இருந்தான். ஹரிஷும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என் கணவனை வழிமறைச்சு அவரோட பிரச்சனை செஞ்சு கீழே கிடந்த கல் கட்டை எல்லாத்தையும் வச்சு அவரை கொடூரமாக தாக்கி அவரை கொலை செஞ்சு அவருடைய உடலை அப்படியே கால்வாயில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் இது விபத்து போல் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய 2 சக்கர வாகனத்தையும் தூக்கி போட்டாங்க. அப்படி போடும்போது தான் அந்த பைக்கில் வச்சுருந்த பூஜை சாமான்கள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்து தான் காலையில் வேலைக்கு சென்றவங்களாம் என்ன பூஜை சாமான்லாம் அங்கே கிடக்குதே அப்படின்னு சொல்லி கால்வாயில் எட்டி பார்க்க அதில் அங்கே இறந்து கிடந்து என் கணவனின் உடலை பார்த்து அவங்க தகவலை எல்லாத்துக்கும் சொன்னாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் வந்து என்னுடைய கணவனை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு அனைத்து உண்மைகளையும் வாக்குமூலமாக ஷாலினி போலீஸாரிடம் தெரிவிக்க, இதன் அடிப்படையில் போலீஸார் உடனடியாக அவருடைய பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ஷாலினியின் காதலான ஹரிஷையும் அவருடைய 2 நண்பர்களான சந்தோஷ்குமார் மற்றும் கணேஷ் ஆகிய இருவரையுமே போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கள்ளக்காதலுக்காக கணவனையே கொன்ற மனைவியின் செயலானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.